நேரலையில் தங்களை புறக்கணிப்பதாக குற்றம் சாட்டிய அதிமுகவினரை தற்போது அதிமுக உறுப்பினர்கள் நேரலையில் காட்டப்படுகின்றனர். கூடுதல் விவரங்களை தலைமைச் செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, கூடுதல் விவரங்கள். வினிதா, தமிழக சட்டப்பேரவையில கடந்த 2 நாட்களாகவே பிரதான எதிர்க்கட்சியான அதிமுகவை அவர்கள் கேள்வி கேட்கும் போது அவருடைய காட்சிகள் எல்லாம் காட்டப்படாமல் இருந்தது. இதற்கு நேற்றைய தினமே அதிமுகவினுடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி தன்னுடைய எக்ஸ் பதிவுல ஒரு கண்டனத்தினை தெரிவித்திருந்தார். ஏன் கருப்பு சட்டையை பார்த்து திமுக அரசு அஞ்சுகிறது என்ற ஒரு கேள்வி அவர் எழுப்பியிருந்தார். ஏனென்றால் அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் தொடர்பாகவும் டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் அதிமுக கடந்த 2 நாட்களாக சட்டப்பேரவையில கருப்பு சட்டை அணிந்து அவர்கள் வருகை தந்திருந்தார்கள். எனவே அவர்கள் கருப்பு சட்டை அணிந்து வந்த காரணத்தினால்தான் அவர்கள் காட்டப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி தொடங்கி பலரும் கேட்டிருந்தார்கள். அவர் கடந்த 2 நாட்களாக சட்டப்பேரவை வராத நிலையில எதிர்க்கட்சி துணைத் தலைவராக இருந்த RB உதயகுமார் இது தொடர்பான ஒரு கேள்வியை சட்டப்பேரவையில முன்வைத்திருந்தார். அதற்கு சபாநாயகர் பதிலளிக்கும் போது தொழில்நுட்ப கோளாறு தான் இதற்கு காரணம் என்ற ஒரு விளக்கத்தை அவர் வழங்கியிருந்தார். அது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் சபாநாயகர் தெரிவித்திருந்த நிலையில தற்போது இன்றைய தினம் வெள்ளை சட்டை அணிந்து வந்திருக்கக்கூடிய அதிமுகவினரை நேரலையில் காட்டி அவர்கள் வினாக்களை எழுப்பும் போது அவர்கள் நேரலையில் தற்போது காண்பிக்கப்படுகிறார்கள். நேற்றைய தினம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டுமல்லாமல் பாமக சட்டமன்ற உறுப்பினரும் தங்களை நேரலையில் காட்டவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தனர். ஆனால் அதிமுகவில் இரட்டை இலையில் நின்று வெற்றி பெற்று தற்போது அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டிருக்கக்கூடிய மனோஜ் பாண்டியன் நேற்று தினம் கேள்வி எழுப்பும் போது அவரை நேரலையில் காண்பித்தது இது ஒரு அரசியல் காரணத்திற்காக செய்யக்கூடிய ஒரு செயல் என்று அதிமுக உள்ளிட்ட பலரும் குற்றச்சாட்டு முன்வைத்திருந்த நிலையில தொழில்நுட்ப கோளாறு தான் இதில் காரணம் என்று சபாநாயகர் விளக்கம் அளித்திருந்த நிலையில இந்த தொழில்நுட்ப கோளாறு தற்போது சரி செய்யப்பட்டு விட்டதாகவும் அதன் காரணமாகவே எதிர்க்கட்சிகள் நேரலையில் காண்பிக்கப்படுகிறார்கள் என்றும் சட்டப்பேரவை வளாகம் தகவலாக தெரிவித்திருக்கிறது. எனவே இன்றைய தினம் வினாக்கள் விடைகள் நேரம் எழுப்பக்கூடிய நிலையிலும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி உரையாற்ற இருக்கக்கூடிய நிலையிலும் அவர்களை இன்று நேரலையில் காட்டுவதற்கான ஒரு திட்டத்தை சட்டப்பேரவை செயலகம் வகுத்திருக்கிறது. வினிதா.